என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே வந்து அமரன் படம் 25 நாள் ஃபினிஷ் ஆகிருக்கு. அதுவும் பிளாக் பஸ்டரில் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஒரு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்படின்றதுனால இப்போது ஏஆர் முருகதாஸ் சார் கூட தான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போது இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு அங்கே போயிட்டு அங்கே வேலை செய்கிற க்ரூ அண்ட் கிராஸ்ட், அப்புறம் அவங்க மேபி ஒரு 2 க்ரூவுமே ஒரே க்ரூவாக கூட இருக்கலாம். ஏன்னா ராஜ்குமார் பெரியசாமி வந்து ஏஆர் முருகதாஸ் சார் கூட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் துப்பாக்கியில். ஸோ ரெண்டுமே ஒரே க்ரூவாக கூட இருக்கலாம். அங்கே போய் பிரியாணி போட்டிருக்காங்க. அதுவும் எஸ்கே வந்து அவர் கையாலேயே பரிமாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த படத்தில் வந்து விக்ராந்த், வித்யுத் ஜூமல், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரீசெண்டாக தாம்பரத்தில் நடந்தது. அங்கே தாம்பரத்தில் நடக்கும்போது எஸ்கேவை பார்க்கறதுக்குனே அங்கே ஒரு அவ்வளோ பெரிய க்ரௌடு சேர்ந்துச்சு. அது நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். அதுவும் பயங்கர வைரலாக இருந்துச்சு. இதெல்லாம் தளபதிக்கு நடந்தது, இப்போ எஸ்கேக்கும் நடக்குது. தளபதி சொன்னால் இதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்புறம் இந்த மீமை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம். मुंबई का भाई अण्णाजी तमिलनाडु छोड़ दो यार छोड़ दो चलो. இந்த மீமை பார்க்கும்போது எனக்கும் அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ குட் பை டக்லி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே டைமில் தெலுங்குலேருந்து ராம் சரண் படம், நம்ம சங்கர் சார் தான் டேரக்டர்னு, அந்த படமும் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. இந்த படமும் அந்த படமும் கிளாஷ் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த மீமே க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. எனக்கு பார்த்தோன்னே செம்ம குபீர்னு ஆகிடுச்சு. சரி, அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். விடாமுயற்சி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நினச்சோம். இப்போ குட் பை டக்லி வருது. விடாமுயற்சியோ குட் பை டக்லியோ, நான் ஒரு தளபதி ஃபேனாக சொல்கிறேன். எந்த படமாக இருந்தாலும் நல்ல படமாக இருக்கட்டும், ஒரு பிளாக் பஸ்டர் ஆகட்டும். ஏன்னா அஜித் சாருக்கு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா வரட்டும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.